Huawei அவங்களோட Pura சீரியஸ்ல இப்போ புதுசா Pura 90 Pro அண்ட் Pura 90 Pro Max அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் Pura 90 Pro Max எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் போன புரா சீரியஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் எங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.9 இன்ச்சஸ்க்கான LTPO AMOLED டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. LTPO அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். இந்த ஃபோனோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது 1 ஹெட்ஸ்லேருந்து 120 ஹெட்ஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் பண்ணிக்கும். இதனால் பேட்டரி பேக்கப்புமே இன்னுமே பெட்டர் ஆகும். இந்த டிஸ்பிளேட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளேட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷன், நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 460 பிக்சல்ஸ் பெர் இன்ச் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக எங்கள் Huaweiயோட செகண்ட் ஜென்ரேஷனான குன்லுன் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் எங்கள் Huaweiயோட ஓன் சிப்செட்டான Kirin 9030S சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் எதிர்பார்க்காதீங்க. MediaTek Dimensity 8350 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும், அப்புறம் 7+ Gen 3 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ கிட்டத்தட்ட சிமிலான பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுலேயும் கிடைக்கும். ஸோ ரெகுலர் யூசேஜாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே இந்த ப்ராசஸர் அதால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16 GB வரைக்கும் RAM ஆப்ஷனும் அண்ட் 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலுக்கான RYYB சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெகுலராக RGB சென்சார் யூஸ் பண்ணுவாங்க, பட் Huawei பல வருஷமாக இந்த RYYB சென்சார் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லாஃபிக் சென்சார் நம்ம ஆல்ரெடி Xiaomi ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இது டைனாமிக் ரேஞ்ச் இன்னுமே பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இந்த சென்சாருக்கு 10 ஸ்டாப் உள்ள வேரியபிள் அப்பேச்சர் சப்போர்ட் இருக்குது. அதாவது இங்கே அப்பேச்சர் உங்களுக்கு f1.4லேருந்து f4 வரைக்கும் சேஞ்ச் ஆகிற வேரியபிள் அப்பேச்சர் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அப்பேச்சர் உங்களால் 4 வரை கொண்டு போக முடியும். அண்ட் அதுவே லோ லைட் மாதிரி கண்டிஷன்ஸ் தான் நீங்கள் f1.4ல் போட்டு எடுக்க முடியும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எந்த விதமான லைட்டிங் கண்டிஷனாக இருந்தாலுமே உங்களால் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகாது, அண்டர் எக்ஸ்போஸும் ஆகாது. அதுக்காக தான் இந்த வேரியபிள் அப்பேச்சர் சப்போர்ட். அண்ட் கூடவே நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் இன்னுமே ஸ்டேபிளாக இருக்கணும், லோ லைட்டில் எடுக்கிற இமேஜஸ் நல்லா பிரைட்டாக வரணுங்கிறதுக்காக இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் சென்சார் உங்களுக்கு 200 மெகா பிக்சல் உள்ள 1/1.28 சென்சார் உள்ள பெரிஸ்கோபிக் டெலஃபோட்டோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாரோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.6. இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களால் 4x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த சென்சாருமே உங்களுக்கு RYYB சென்சார் அப்படிங்கிறனால லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். அண்ட் கூடவே இந்த சென்சாருக்கு ஸ்டெபிலேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 ஸ்டாப்க்கான ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். தேர்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.2. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்குது. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.3ல் கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்ட்வேர் செட்டப் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6000 mAhக்கான பேட்டரி, அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 100 வாட்ஸ்க்கான ஒயர்ட் சார்ஜிங்கும் அண்ட் 80 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது, Bluetooth வெர்ஷன் 6.0 சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Huaweiயோட ஓன் UIயான HarmonyOS வெர்ஷன் 6.1 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் குளோபல் மார்க்கெட்ஸில் லான்ச் பண்ணுவாங்க.
சைனீஸ் பிரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 89,000 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுவே டாப் அண்ட் வேரியன்ட் 16 ஜிபி RAM 1 டிபி வேரியன்ட் உங்களுக்கு 1,17,000 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு Huaweiல இருக்கிற ரெகுலரான கேமரா நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்க தாராளமா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பாருங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணாதீங்க. பிகாஸ் இது ஃபிளாக்ஷிப்போட கொஞ்சம் கம்மியா தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நெறைய பேர் கேட்குற கேள்வி, இந்த ஃபோனை இம்போர்ட் பண்ணி வாங்கலாமான்னு கேட்டு, நீங்க இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் வரக்கூடிய 2 பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாரண்டி வாய்ட் ஆயிரும். ஸோ வாரண்டியோ, ஸ்பேர்ஸோ உங்களுக்கு இந்தியால அவைலபிள் கிடையாது. செகண்ட், நீங்க யூஸ் பண்ற ஜியோ சிம் வந்து இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸும் அதிகம் தான். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா, நீங்க தாராளமா இம்போர்ட் பண்ணி வாங்கலாம். இந்த ஃபோன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் நீங்க வாங்குவீங்களா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.